எல்லாருக்கும் வணக்கம். சங்கீதம் 40வது அதிகாரம் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இந்த சங்கீதத்தை எழுதுகிற மனுஷன் என் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும், கர்த்தர் நம்மளோட நிமித்தமா செய்து உள்ள காரியம், செய்து உள்ள அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது அப்படின்னு இந்த சங்கீதத்தை எழுதுகிற மனுஷன் சொல்றார். கர்த்தர் நம்மளோட நிமித்தமா செஞ்ச அதிசயங்கள் என்னென்ன அதிசயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் படைச்ச தேவன், நம்மளை படைச்ச கர்த்தர் மனுஷனா இந்த உலகத்தில் வந்து கல்யாணமாகாத ஒரு பொண்ணோட வயிற்றுல வந்து கற்பந்தரிச்சு பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு மகா அதிசயம். இயேசு கிறிஸ்து அப்படிதான் வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு கண்ணை கொடுத்து பார்க்க வைக்கிறாரு. நடக்க முடியாத ஒரு முடவனுக்கு காலை சரி பண்ணி நடக்க வைக்கிறாரு. ஒரு மனுஷன் இறந்து 4 நாளாச்சு, கல்லறையில் வச்சுட்டாங்க. அங்கே போய் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து எழுந்து வா லாசரஸ் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையிலேயே பெணமா இருக்கிற லாசரஸ் உடம்புல உயிர் வந்தது. லாசரஸ் சமாதியிலிருந்து எந்திரிச்சு வெளியில் வந்தார். இது எல்லாமே பயங்கரமான அதிசயங்கள். இதை நம்ம யோசிக்க முடியாது, முழுமையாக நம்ம அறிஞ்சிக்கிற முடியாது. அப்படிப்பட்ட அதிசயங்களை இயேசு கிறிஸ்து எல்லாரும் முன்னாடியும் செஞ்சார். ஏன் அப்படி சொன்னால், அவர் தேவனாகிய கர்த்தரே, அவர் தான் மனுஷன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் ஒரு மகா அதிசயத்தையும் கர்த்தர் நமக்காக பண்ணார். இயேசு கிறிஸ்து நம்மளோட எல்லா பாவங்களையும், எந்த பாவம் நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகுதோ அந்த பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மேலே எடுத்துக்கிட்டு நமக்காக அவர் மரித்து, நம்ம செஞ்ச பாவம் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு நமக்காக அவர் பலியானார். பலியாகி பாவம் மன்னிப்பை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் வாங்கி வச்சிருக்கிறாரு, வாங்கிட்டு வந்தார். இப்போ நம்ம அவர் தான் என்னோட மீட்பர், அவர் தான் எனக்காக மரித்தார், அவர் இல்லைன்னா எனக்கு மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, அவர் தான் என்னோட மீட்பர், ரட்சகர் அப்படின்னு நம்ம நம்பும்போது நம்ம செஞ்ச பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சு பரலோகத்தை நம்மளோட கையில் பரிசாக கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு முன்னாடி நீதிமான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து நம்மளை நீதிமான வச்சு நம்மளை கர்த்தரோடு நடத்துகிறார். அதாவது ஒரு பாவம் செஞ்ச மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி நீதிமான நிற்கிறான், நீதிமானாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மகா 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 அதிசயம். ஒரு பாவம் செஞ்ச மனுஷன் கர்த்தர் தான் சொல்கிறாராம் பாவம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே கர்த்தர் இப்போ எப்படி சொல்கிறாருன்னா, நீதிமான நீ எனக்கு முன்னாடி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மகா 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 அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயத்தை உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் நம் தேவனாகிய கர்த்தர் செய்து உள்ளார். இந்த அதிசயத்தை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். அப்படி செஞ்சிருக்கிறதுனால நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தாவே நன்றி, என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம
தினமும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு மனுஷனாக நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிசயங்களை செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, அவர் நம்மளை பற்றி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தில் இருக்குது. உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்களை விட உங்களை பற்றி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களை விட உங்களை பற்றி அதிகமாக அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். அதாவது ரொம்ப நேரம், பல நேரம் நம்மளை பற்றி நம்ம பயங்கரமாக யோசிப்போம். என்ன செய்யணும் வாழ்க்கையில், எங்கே போகணும், யாரை பார்க்கணும், எப்படி இந்த காரியத்தை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல நேரம் ரொம்ப வேதனையோடு யோசிக்கிறது வழக்கம். அது தப்பு இல்லை. ஆனால் நம்ம விசுவாசி இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை விட நம்மளுக்கே, அதாவது நமக்கு அதிகமாக நம்மளை படைத்த, ரட்சித்த, அன்பு கூறுகிற என் தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் உங்களை பற்றி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறார். எப்படி யோசிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இவனை அடித்து போட்டுறணும், கொல்லணும், ஏதாவது வேதனையை சும்மா கொடுக்கணும், சிரமத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலைங்க. எப்படி என்னோடய மகனை காப்பாற்றணும், எப்படி என்னோடய மகளை நடத்தணும், எப்படி என்னோடய மகனை ஆசீர்வதிக்கணும், எப்படி என்னோடய மகனை ஒரு நல்லதொரு சபையில் வச்சு நல்லதொரு ஒரு போதகரை கொடுத்து கற்றுக் கொடுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி ஒரு ஆவிக்குரிய நண்பர்களை என்னோட மகனுக்கு கொடுக்கணும், என்னோட மகளுக்கு கொடுக்கணும், எப்படி காப்பாற்றணும், சாத்தானோட வலையிலிருந்து எப்படி தப்புவிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களை விட உங்களுக்கும் அதிகமாக கர்த்தர் யோசிச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் உங்களை பற்றி யோசித்து பயந்து 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 இருக்கிற வாழ்க்கையை விடுங்க. ஏன் அப்படி சொன்னால், உங்களை விட உங்களுக்கும் அதிகமாக என்னோட தேவனாகிய கர்த்தர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை, தைரியம் இல்லைங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மேற்கொள்ளுங்க. ஏன் அப்படி சொன்னால், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி உங்களோட குழந்தைகளை பற்றியும், எப்படி குழந்தைகளை வளர்க்குறது, எப்படி படிக்க வைக்கிறது, வசதி இல்லையே, பணம் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த குழந்தைகளை உங்களோட வாழ்க்கையில் கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர் அந்த குழந்தைங்களை பற்றி உங்களை விட அதிகமாக அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். என்னோட குழந்தைங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பலவிதமாக கர்த்தர் யோசித்து உங்களோட குழந்தைங்களை வளர்க்குறாரு, நடத்துகிறாரு. நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களோட குழந்தைங்களை நடத்துகிற ஒரு கர்த்தர் தான். இது ஒரு அருமையான ஒரு சங்கீதம். இதை நீங்கள் தியானிங்க. உங்களோட வாழ்க்கையில் அருமையான ஒரு மனசாந்தி, மன அமைதி, ஒரு பலம் உங்களோட வாழ்க்கையில் வரும். ஏன் அப்படி சொன்னால், பல அதிசயங்களை செய்த தேவன் உங்களோட வாழ்க்கையிலையும் பல அதிசயங்களை செய்கிறதுக்காக இருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, உங்களை பற்றி உங்களுக்கே அதிகமாக அவர் என் தேவனாகிய கர்த்தர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த யோசனைகள் எல்லாமே பயங்கரமானது, ரொம்ப அருமையானது, நல்லது. அதனால் அதை நம்ம விவரிக்கணும் அப்படின்னு சொன்னால் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அப்படின்னு இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. கைவிடாத தேவன், உங்களை விட்டு விலகாத தேவன் எப்போவுமே உங்கள் கூட இருக்கிறாரு. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அதே போல் பல யோசனைகளையும் அவர் கொண்டு இருக்கிறார். ஆமென்.